இப்போதைக்கு யூஜிடிஆர்பியில் ஃபர்ஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு இருக்கும். அதில் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் வரும். அதில் ஒரு கான்செப்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஆக்சுவலி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, எந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் சொல்யூஷனாக இருக்கும்போது 1/x சொல்யூஷனாக இருக்கோ அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் ரெசிப்ரோக்கல். ஏன்னா இது ரெசிப்ரோக்கலாக இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷனாக இருக்குது, அதே ஈக்குவேஷனுக்கு 1/2 சொல்யூஷனாக இருக்கணும், ரைட்டா. 3 இருந்தால் 1/3 சொல்யூஷனாக இருக்கணும். அப்போ இது ரெசிப்ரோக்கல் தானே. அதனால் அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அதே பேரே அதான், ஃபர்ஸ்ட் டைப்பு செகண்ட் டைப்பு. ஃபர்ஸ்ட் டைப்னா என்னென்னா, இந்த அதாவது 2 எண்டு இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற கோஎஃபிஷியனும் இங்கே இருக்கிற கோஎஃபிஷியனும் அப்படியே சேமாக இருக்கணும். அதாவது இங்கேருந்து இங்கே பார்க்கணும். இங்கே +6 இருந்தால் இங்கேயும் +6 இருக்கணும். அதே மாதிரி இங்கே +11னா இங்கே +11 இருக்கணும். இங்கே +33னா இங்கே +33. சேம் சைனாக இருந்தால் அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் டைப். பட் இங்கே எப்படி இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, கோஎஃபிஷியன்ட் ஓகே தான், ஆனால் ஆப்போசிட் சைனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் செகண்ட் டைப், ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு தான், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் செகண்ட் டைப் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அது மட்டும் கரெக்ட் இல்லை. நீங்கள் அப்படியே ஆப்ஷன் ஏவை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டு சைடும். இது ஒரிஜினல் கொஸ்டின், எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. ஆப்ஷன் ஏல இருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷனை ரெண்டு பக்கம் -1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி கிடச்சிருமா. அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னா இதுவும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தானே. பி பார்த்தோம்னா இங்கே +6 இங்கே +6 இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்குது, ஆனால் சைன் மாறலை. அதனால் இந்த ஒன்றை பார்த்தோன்னே இதை எடுத்து விட்டுறணும். ஏன்னா இவங்க செகண்ட் டைப்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக ஃபர்ஸ்ட் டைப். இது வேணா மேபி உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் தேவைன்னா இதை நோட் பண்ணிங்க. இதுவும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான், +11 +11 -33 -33. பட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக ஃபர்ஸ்ட் டைப் இது. அடுத்து சி பார்த்தோம்னா +6 -6 -11 +11 மாறி மாறி இருக்கலாம். அதாவது ஒரு சைடு பூரா ப்ளஸ் இருக்கணும், இன்னொரு சைடு மைனஸ் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த பக்கம் +6 இந்த பக்கம் -6 இருக்கு, ஆனால் இங்கே வரும்போது -11 இங்கே வந்துடுது, இங்கே +11 இருக்கு, சைன் மாறி இருக்கணும், அவ்வளோதான். +33 -33 இதுவும் கரெக்டு தான். ஆனால் நம்ம எக்ஸாமில் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது இந்த மாதிரி 4 சர்க்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிசினா எத்தனையை ஷேர் பண்ணணும், ஒன்றே தான் ஷேர் பண்ணணும். அப்போ எக்ஸாம் காலில் இந்த கொஸ்டினை எப்படி சார் அப்ரோச் பண்ணணும்னா, நம்ம ஆப்ஷனே கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா, அப்போ ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது. உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, பிசிடியை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. மல்டிபிள் கரெக்ட் கொஸ்டின், அப்போ ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். மோர் தென் ஒன் ஆன்சர் வந்தால் கொஸ்டின் எடுத்தது தப்பு, கரெக்டு தானே, நம்ம மேலே மிஸ்டேக் கிடையாது. அப்போ ஆப்ஷனே கரெக்டு தானே, முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கணும். இது ஒன்று. இன்னொன்று கொஸ்டின் மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க, அல்லது மேலே இருக்க கொஸ்டின் கரெக்டு ஆனால் 4 ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஆப்ஷன் ஏவை ஷேர் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக தெரியும், இது என்ன சார் பெரிய விஷயமானு. பட்டு ஒரு ராங் கொஸ்டினுக்கு நம்ம 5 நிமிஷமாக போராடி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி 5 நிமிஷம் கழித்து ரியலைஸ் பண்ணுவோம் இது தப்புன்னு. ஓகேவா. அப்போ தப்புனா இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 நிமிஷம் ட்ரை பண்ணி அந்த கொஸ்டினை வந்து ஒன்று விட்டுட்டு போயிருப்போம், அல்லது ஏதோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்போம். ஓகேவா. நிறைய பேர் அந்த கொஸ்டினை பார்த்தோடனே அவங்க படித்த டாப்பிக்காக இருக்காது, அப்போ அவங்க 1-2 செகண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசியில் எப்படி வரும்னா அவங்களுக்கும் இந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடைக்கும், நம்ம அந்த 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, நமக்கும் இந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடைக்கும். அவங்க கொஸ்டினை ரீட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 செகண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா. தெரியாது, அந்த டாப்பிக்கே படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களும் ஏதோ ஒன்று ஷேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம 5 நிமிஷம் போராடி அப்புறமா ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏன்னா கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்கும், மேபி அப்போதைக்கு தெரியாது மிஸ்டேக்குன்னு, நம்மளும் கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு வந்திருப்போம். கொஸ்டின் மிஸ்டேக்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் என்னன்னா ஸ்டார் கொஸ்டின் பாங்க இல்லையா. ஸ்டார் கொஸ்டின் சொல்லிட்டு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண நமக்கும் அதே மார்க்கு, 5 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்கும் அதே மார்க் கிடைக்கும். ஒன்று எல்லாருக்கும் மார்க் கொடுப்பாங்க, இல்லை யாருக்கும் மார்க் கொடுக்க மாட்டாங்க.
அப்போ இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம்னு ஒரு பர்டிகுலர் டைம் போட்டுக்குங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் தான் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 2 நிமிஷம் தாண்டுனா அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எக்ஸாமே வந்து ஏர்லியராக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த கொஸ்டினை வந்து பார்க்கணும். இல்லைன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி பார்த்து, ரொம்ப லாஜிக்கே இல்லாமல் ஷேர் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து ஒரு டைம் சேவ் பண்ணுற மெத்தடு செயல்படணும். அப்போ டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறணும். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை இவ்வளோ நேரம் தான் ட்ரை பண்ணணும், அதுக்கு மேலே தான்னா அடுத்த கொஸ்டின் போயிடணும். UG TRB Mathematics MCQ for your practice. Comment your answer. R courses: UG PG TRB Maths, Arts TRB, Polytechnic TRB CSIR NET, SET, GATE Maths. Admission and classes going on. Professor Suresh Maths classes where understanding is important. Contact 883803 3721 5.